ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸோட 19வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ண போகிறோம். லைக் ஒரு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது, லைக் ஒரு டேட்டா வந்து CSV ஃபைலாக இருக்கும்போது, இல்லை XLSX ஃபைலாக இருக்கும்போது, இல்லை .txt ஃபைலாக இருக்கும்போது அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்க டேட்டாவை எப்படி பாஸ் பண்ணுறது, ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் வேணும்னா அதை எப்படி எடுக்கிறது, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா மட்டும் வேணும்னா அது எப்படி எடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட்டா செட்டில் சில செல்ஸ் வந்து எம்டி செல்லாக இருக்குது, அதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து மீனால் ரிப்ளேஸ் பண்ணணுன்னா அது எப்படி பண்ணுறது. ஸோ ஒரு நம்பராக இருக்கும் பட்சத்தில் அந்த டேட்டாவை நீங்கள் பேண்டாஸ்ன்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. வெல் டேட்டா வந்து இந்த ஃபார்மேட்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் பட்சத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் லைப்ரரி. ஸோ பேண்டாஸ் லைப்ரரி பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். லைக் ஒரு டேட்டா செட் இருக்குது, அந்த டேட்டா செட்டை நீங்கள் லோட் பண்ணணுனாலோ, அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஒரு மேனிப்புலேஷன் பண்ணணுனாலோ, இல்லை அதில் டேட்டா கிளீனிங் எதுவும் பண்ணணுனாலோ அதுக்கு தேவைப்பட போகிற லைப்ரரி தான் இந்த பேண்டாஸ் லைப்ரரி. வேர் டேட்டாவை பாஸ் பண்ணி அந்த மனிப்புலேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் தான் இந்த பேண்டாஸ் லைப்ரரி. அடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று சீரீஸ், இன்னொன்று டேட்டா ஃப்ரேம். ஸோ சீரீஸ்னா என்னன்னா ஒன் டிமென்ஷனல் அரே வித் லேபிள். ஸோ சீரீஸ்னா லைக் ஸ்கொயர் பேசிஸ்குள்ளே லைக் அந்த மாதிரியோ, சீரீஸ் லைக் இது வந்து ஒன் டிமென்ஷனல் அரே இருக்க போது வித் அதோட லேபிளோட சேர்த்து, அதுக்கு பேர் சீரீஸ். வேற டேட்டா ஸ்ட்ரக்சர்னா 2 டிமென்ஷனல் டேட்டாவாக இருக்கும், அதுக்கு பேர் டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ கைஸ் ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு லைப்ரரி போகிறோன்னா அந்த லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா லைக் சம்டைம்ஸில் இந்த மாதிரி நோட் புக்ஸ் லைக் கூகுள் கொலாப் நோட் புக்ஸில் அந்த பைத்தன் ஃபைல் மைட் பி இருக்கலாம். ஸோ அந்த லைப்ரரி வந்து ஆல்ரெடி இருக்கலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த லைப்ரரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி போட்டுட்டு pep ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பேண்டாஷ். ஸோ pep ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பேண்டாஷ். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளால் பேண்டாஸ் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் பேண்டாஸ் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் ஸ்பேஸ் பேண்டாஷ். அதனால் அந்த லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதோட வெர்ஷனை செக் பண்ணுற போது அதோட வெர்ஷன் வந்து 1.3.5. ஸோ இது ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன நோட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாவது நோட் புக் யூஸ் பண்ணும்போது அந்த லைப்ரரி எரர் வருதுன்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ற ரிமைண்டருக்காக தான் இந்த கோடு. லைக் நீங்கள் அங்கே வேறு மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் கூகுள் கொலா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளமேட்டரி pep ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் அந்த லைப்ரரியோட பேர் கொடுத்தாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்து நம்பர் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் அதில் 2 டைப் ஆஃப் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து சீரீஸ், இன்னொன்று டேட்டா ஃப்ரேம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு சீரீஸ் இருக்குது 794. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸை பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணுறது? ஓகே, ஸோ அது சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேண்டாஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ஸ்பேஸ் பேண்டாஸ் as pd. இந்த as pd as np இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா அல்டர்னேட்டிவ் பேர் மாதிரி. நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் இப்படியுமே ஸ்பெசிஃபை பண்ணலாம். லைக் இந்த மாதிரி இம்போர்ட் பேண்டாஸ்ன்னு மட்டுமே ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே பேண்டாஸ்ன்னு கூப்பிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம அல்டர்னேட்டிவாக அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறோம், லைக் பிடின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். as pdன்னு சொல்லி லைக் ஒரு அல்டர்னேட்டிவ் நேம் கொடுத்துருக்கோம். அப்புறம் a is equals to சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸை பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா பேண்டாஸ் டாட் சீரீஸ். ஓகே, சீரீஸ்க்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்பர் கேஸ் சீரீஸ் ஆஃப் அந்த வேரியபிளோட பேர். ஸோ இப்படி கொடுத்தாலே உங்களால் அந்த சீரீஸை பேண்டாஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்களா 7, 9 and 4. ஓகே, அதோட டேட்டா டைப் கொடுத்துருக்கு இன்டிஜர்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து அந்த இண்டெக்ஸ் ஒரு ஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0s, ரெண்டாவது வந்து 1, அடுத்து மூணாவது வந்து 2. ஸோ அந்த மாதிரி வந்து சீரீஸ் ஆர்டர் கொடுத்துருக்கு ஃப்ரம் பிகினிங் வித் 0. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சீரீஸை எப்படி ரீட் பண்ணலாம்? பேண்டாஸ் டாட் சீரீஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சீரீஸில் இருக்கிற டேட்டாவை அப்படியே ரீட் பண்ணாலும் அது ஒவ்வொருத்துக்கும் சில ஐடிஸ் கொடுக்க போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, செகண்ட் வேல்யூ என்ன, தேர்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடி கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான இண்டெக்ஸிங் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்னா அதே தான் pd டாட் சீரீஸ் ஆஃப் அதே வேரியபிள் அடிஷ்னலாக இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். அந்த ஆர்குமெண்ட்டோட பேர் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன ஐடி கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஸோ ஆக்சுவலாக இங்கே 3 வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு ஒவ்வொருத்துக்குமே நம்ம இண்டெக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்பர் 1ன்றது 7, நம்பர் 2ன்றது 9, நம்பர் 3ன்றது 4. ஸோ இந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்றதா இந்த 3 நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் அவுட்புட்டில் ரன் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு டேட்டா வந்துருச்சா?
ஸோ அந்த இண்டெக்ஸில் முன்னாடி 0 1 2ன்னு அதுவாக ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணது அது தேவையில்லாமல் நம்மளே அதுக்கு இண்டெக்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 1 வந்து 7ஓட மேட்ச் ஆகுது, நம்பர் 2 வந்து 9, நம்பர் 3 வந்து 4. ஸோ இது வந்து ரீடிங் அ சீரீஸ் வித் த இண்டெக்ஸ். ஓகே, ஒரு இண்டெக்ஸை எப்படி பாஸ் பண்ணி அந்த டேட்டாக்கு எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறது, அந்த சீரீஸ்க்கு எஸ்பெஷலி எப்படி இண்டெக்ஸோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இது ரெண்டாவது கோட். அடுத்து ஒரு டேட்டாவோட லைக் அந்த சீரீஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி லோட் பண்ணுறது. ஓகே, டேட்டா ஃப்ரேமுன்ற ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோடோட அவுட்புட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம்னா இது புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்களா, அதுவாக இதுக்கு வந்து காலமுக்கு டைட்டில் இருக்குது. ஸோ நேமு கலருன்னு சொல்லி டைட்டில் இருக்குது. நேமில் சாம்புன்னு அசைன் ஆகிருக்கு, கலருக்கு ரெட்டுன்னு அசைன் ஆகிருக்கு, மிஸ்டர் எக்ஸ் பிளாக்கு, மிஸ்டர் ஒய் ஒயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் ஆகுறது இருக்கு இல்லையா, அதுதான் டேட்டா டேபிள், டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ இம்போர்ட் ஸ்பேஸ் பேண்டாஸ் அதே மாதிரி தேவைப்படுற லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட்டா இஸ் ஈக்வல்ஸ் டு. ஸோ கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேண்டாஸ்ன்ற லைப்ரரி நீங்கள் ஓயாமல் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு தடவை இனிஷியலைஸ் பண்ணி ரன் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் லைக் டிக்ஷனரி கீ அதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, டிக்ஷனரி கீ வேல்யூ செட்டு எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அதே பேஸ் பண்ணி இங்கே என்ன ஆயிருக்குன்னா நேமுன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் அந்த நேமுன்ற வேரியபிளுக்கு 3 வேல்யூஸ் இருக்குது, லைக் சாம்பு, மிஸ்டர் எக்ஸு, மிஸ்டர் ஒய்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு கீ ஃபேக்டர் இருக்குது, அது கலருக்கு 3 வேல்யூ இருக்குது, ரெட்டு, பிளாக்கு அண்ட் ஒயிட்டு. ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக இப்படி என்ன தான் டேட்டா இந்த மாதிரி வளன்னு அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்கள் அதை நீட்டாக டேட்டா ஃப்ரேமில் கொண்டு வர முடியும். சிம்பிளாக பேண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் அந்த வேரியபிளை நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேட்டா க்ளீனாக இந்த மாதிரி கிடச்சிடும். இந்த காலம் நேம் என்ன இருக்குது, நேமுன்னு சொல்லி சாம்பு, மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் ஒய்ன்னு இருக்குது. கலர் வந்து ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டுன்னு சொல்லி 3 கலர் இருக்குது. ஓகே, ஸோ கைஸ் சிம்பிளாக இருக்கா? ஸோ ஒரு டேட்டா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் டேட்டா ஃப்ரேமாக இந்த மாதிரி நீட்டாக கொண்டு வரலாம். ஸோ நேம், கலர், ஸோ நேமை பேஸ் பண்ணி கலர் பேஸ் பண்ணி இங்கே சாம்பு, மிஸ்டர் எக்ஸ், ரெட் அப்படின்னு சொல்லி மொத்த டேட்டா இருக்குது. ஸோ டேட்டா ஃப்ரேமுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல். உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு டேட்டா வந்து கிட்ட இருக்க 3 டேட்டா ஃபைல், 3 ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று CSV, இன்னொன்று XLSX, இன்னொன்று TXT. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம CSVயை ரீட் பண்ணலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டர் பட்டனை கிளிக் பண்ணும். ஸோ ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இது ஆன்லைன் நோட் புக். எஸ், இந்த ஆன்லைன் நோட் புக்கில் நீங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்பர் 1, நம்ம முன்னாடி அந்த கோடை ரன் பண்ணியிருப்போம். ஒரு 3 லைன் ஆஃப் கோட், கூகுள் கொலா ஃபைல்ஸ்ன்ற அந்த 2 லைன் ஆஃப் கோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணுறப்போ அதுவே உங்களுக்கு சூஸ் ஃபைல்ஸ்ன்னு பட்டன் கொடுக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னா அது இங்கே வந்து அப்லோட் ஆகிடும். அது வழி, நம்பர் 1 வழி. ஓகே, நம்பர் 1 வே. ரெண்டாவது வழி என்னென்னா, நீங்கள் இந்த சைடில் ஃபோல்டர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் அப்லோட செஷன் ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி டைரக்டரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எந்த டைரக்டரி ஆஃப் டேட்டா வேணுமோ அந்த டைரக்டரி டேட்டாவை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே இங்கே அப்லோட் ஆகிடும். இது ரெண்டாவது வழி. இந்த ரெண்டாவது வழி, இந்த வழி இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் இந்த கோடை திரும்ப ரன் பண்ணுறப்போ திரும்ப நீங்கள் இந்த மாதிரி டேட்டாவை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் எப்படி சொல்லலாம். ஓகே, வேறு மூணாவது ரொம்ப ஈஸியான இன்னொரு முக்கியமான வழி என்னென்னா, டேட்டாவை நீங்கள் கூகுள் ட்ரைவில் வச்சுட்டு நீங்கள் எங்கே இருந்து அந்த ட்ரைவுக்கு அத்தன்டிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கலாம் கூகுள் ட்ரைவில் இருந்தே. அது மூணாவது வழி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா, நம்ம ரெண்டாவது வழி மூலமாக அந்த 3 டேட்டாவையுமே உள்ள என்னோட ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் பண்ணியாச்சு. ஒன்று CSV, இன்னொன்று TXT, இன்னொன்று XLSX. 3மே அப்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை ரீட் பண்ணணுன்னா சின்டாக்ஸ் சிம்பிள், pandas டாட் ரீட் CSV. ஏன்னா நம்மளோட டேட்டா செட்டோட ஃபார்மேட் வந்து CSVனா ஒன்றும் இல்லை, கமா செப்பரேட்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த CSVயை போயிட்டு நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, இப்படி தான் இருக்கும். ஸோ கமா நடுவில் எல்லாமே டெலிமிட்டர் வந்து கமா இருக்கும். அதுக்கு பேர் தான் CSV, கமா செப்பரேட்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டேட்டா செட்டை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு pandas டாட் ரீட் CSVன்ற சின்டாக்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணலாம். டேட்டா செட் 1 டாட் ஹெட் ஆஃப் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாப் 5 வேல்யூவை காமிக்கும். ஸோ ஹெட் ஆஃப் 5னா டாப் 5 வேல்யூவை காமிக்கும். இது ஹெட் ஆஃப் 10னா என்ன காமிக்க போது, டாப் 10 வேல்யூவாக காமிக்கும். ஸோ இது என்னென்னா லைக் போக்கிமானோட
போக்கிமானோட லிஸ்ட்டு தான். ஸோ இங்கே நிறைய போக்கிமான்ஸ் இருக்குது, லைக் பால்பஷார், இவிஷார், அப்புறம் வெனாஷார் அப்படின்னு சொல்லி நிறைய சாரிசார்ட் இருக்குது, எஸ், அப்புறம் சார்மெலன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய போக்கிமான்ஸ் டேட்டா இங்கே இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி அதை டாப் 10 வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 10ன்றதுனால டாப் 10 வேல்யூவை கொடுக்க போகுது. இங்கே ஹெட்டுக்கு பதிலாக நீங்கள் டெய்ல் கொடுத்துட்டு இப்படி ரன் பண்ணிங்க அப்படின்னா கடைசி 10 வேல்யூவை காமிக்கும். ஓகே, ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? ஸோ ஹெட் ஆஃப் 10னா என்ன கொடுக்கும்? டாப் 5 வேல்யூ கொடுக்க போகுது, டாப் 10 வேல்யூ கொடுக்க போகுது. ஸோ டெய்ல் ஆஃப் 10னா கடைசி 10 வேல்யூ, கடைசி 5 வேல்யூ கொடுக்க போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர், என்ன நம்பர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோன்றதை பொறுத்தது. ஸோ ஹெட் ஆஃப் 5ன்னு கொடுத்தனால டாப் 5 வேல்யூ கொடுக்குது. ஸோ லைக் பால்பஷார், இவிஷார், சார்மெண்டர், ஸோ அப்படின்னு சொல்லி டாப் 5 அந்த டேட்டா செட்டில் இருக்க டாப் 5 வேல்யூவை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படித்தான் உங்களோட டேட்டா செட்டில் உங்கள் டேட்டா செட் ஃபைல் வந்து CSV இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படி தான் ரீட் பண்ண முடியும், pandas.read CSVன்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர் கிளியரா? சூப்பர் கிளியர் அப்படின்னா சூப்பர் கிளியர் சஞ்சய்னு சொல்லி கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். இதே இது உங்கள் டேட்டா செட் XLSX ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா pd.readXL. ஓகே, சின்டெக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கா? pd.readXLன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த CSV XLSX ஃபைல் ரீட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி உங்களோட ஃபைல் TXT ஃபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் pd.read CSVயை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு டேட்டா எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வழிகள் இருக்குது. ஸோ லைக் TXT ஃபைலில் pd.read CSV யூஸ் பண்ணலாம். இல்லை வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் NumPy லைப்ரரி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடாலஜி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைப்ரரியுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இம்போர்ட் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் வழிகள் இருக்குது. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு CSV ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு NumPy யூஸ் பண்ணியும் பண்ணலாம், pandas யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டா செட்டை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டேட்டா செட் ரீட் பண்ண முடியும். ஸோ இது தான் ஒரு டேட்டா செட்டை ரீட் பண்ணுறதுக்கான வேஸ். ஸோ இதே இது டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டேட்டா செட்டோட பேர் .shapeன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா செட்டில் எத்தனை காலம் ஆஃப் டேட்டா இருக்குன்ற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 800னா 800 ரோஸும் 12 காலம்ஸும் நம்மளோட டேட்டா செட்டில் இப்போ இருக்குது. அப்புறம் டேட்டா செட் .describeனா ரொம்ப முக்கியமான பார்ட். இது என்னென்னா உங்களோட டேட்டா செட்டோட மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ மொத்த இன்ஃபர்மேஷனை என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு ரோலையுமே அதில் கவுண்டில் எத்தனை வேல்யூ இருக்குது, ஸோ இந்த ஆஷில் எத்தனை வேல்யூ இருக்குது, ஹெச்பியில் எத்தனை வேல்யூ இருக்குது, அட்டாக்ல எவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா செட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ஷீட்னா இந்த காலமில் எவ்வளோ டேட்டா இருக்குது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமில் எத்தனை டேட்டா இருக்குது, ஸோ கவுண்ட். ஸோ 800 இந்த காலமில் மொத்தம் 800 டேட்டா இருக்குது. ஸோ 800ன்னு காமிச்சிருச்சு. அப்புறம் இந்த காலமோட ஆவரேஜ் வேல்யூ என்ன, 365. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ, மினிமம் வேல்யூ, 25% ஆஃப் த வேல்யூ, 50% ஆஃப் த வேல்யூ, 75% ஆஃப் த வேல்யூ, அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு காலமுக்கான தனித்தனி கம்ப்ளீட் டீடைல்ஸை டேட்டா செட் .describe நீங்கள் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக அந்த டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் pandas லைப்ரரியோட பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது டேட்டா ஸ்லைசிங் வரலாம். ஸோ டேட்டா ஸ்லைசிங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை ஒரு டேட்டா செட்லேருந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா ஸ்லைசிங். ஸோ இப்படி நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய டேட்டா இருக்குது இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரோஸ் ஆஃப் டேட்டாவும் நியர்லி L வரைக்கும் இவ்வளோ காலம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. இவ்வளோ பெரிய டேட்டாவில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சில டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு டேட்டா செட் .columns. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப்ளீட் டேட்டாவோட காலம் டைட்டில் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அந்த காலம் டைட்டில் என்னன்றதை மட்டும் எடுக்கணும்னா நீங்கள் இப்படி எடுத்துடலாம். ஓகே, ஸோ காலம் டேட்டா செட் .columnsன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது லைக் அந்த காலம் டைட்டில்ஸ் ஃபுல்லாமே வந்துடும். ஆஷ் நேம், டைப் 1, டைப் 2, ஹெச்பி, அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதோட காலம் டைட்டில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ காலம் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த காலம் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஓகே, இதே இது டேட்டா செட் ஆஃப் நேம். ஸோ நேம்னு கொடுக்குறீங்க. இப்போ இந்த காலம் மட்டும் வேணும்னா என்ன கொடுக்கணும், டேட்டா செட் .columnsனு கொடுத்தா போதும். அப்புறம் டேட்டா செட் ஆஃப் நேம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த காலம் மட்டும் உங்களுக்கு வேணும், இந்த நேம்ன்ற காலம் மட்டும் வேணும்னா டேட்டா செட் ஆஃப் ஸ்கொயர் பேசஸ்க்குள்ளே நேம்னு கொடுத்தா உங்களுக்கு நேம் ஃபுல்லாக வந்துடும். இந்த பல்பஷாரில் ஆரம்பித்து லாஸ்ட் போக்கிமான் என்ன இருக்குன்னா வல்கேனியன். ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் இருக்க போக்கிமான். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஸோ வல்கேனியன், ஸோ பால்பஷார்லேருந்து வல்கேனியன் வரைக்கும் இருக்கிற எல்லா போக்கிமானோட பேரும் வந்துடும். ஸோ உங்களுக்கு போக்கிமானோட பேர் மட்டும் வேணும்னா
இதே இது இவ்வளோ பெரிய டேட்டாவில் உங்களுக்கு இந்த போக்கிமானோட பேரும் போக்கிமானோட ஸ்பீடு மட்டும் வேணும், ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக டேட்டா செட் ஆஃப் நேம் கமா ஸ்பீட் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போக்கிமானுக்கு ஸ்பீட் போக்கிமானோட ஸ்பீடு. ஸோ பல்பசாரோட ஸ்பீடு எவ்வளோ 45, அடுத்து எவிசாரோட ஸ்பீட் வந்து 60, அடுத்து சாரிஸோட ஸ்பீடு வந்து 100. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேமுக்கான போக்கிமானோட பேருக்கான அந்தந்த போக்கிமானோட ஸ்பீடை தனித்தனியாக நம்மளால் பிரித்து ஒரே இதாக எடுத்துக்க முடியும். ஸோ இது டேட்டா நேம் கமா ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் டு கெட் டேட்டா பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் டைட்டில் வித் ஸ்பெசிஃபிக் கவுண்ட். ஸோ ஒரு டைட்டிலில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இப்படி ஓகே, ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, எனக்கு இந்த டேட்டா மட்டும் இப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேம்ன்ற அந்த கீவேர்ட் லைக் அந்த டைட்டிலை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ரைசஸில் அந்த இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ 0 to 6னா 0ல் இருந்து ஃபஸ்ட்டு 6 டேட்டாவை மட்டும் பிரித்து எடுத்துருக்கோம். 0 1 2 3 4 5, 0லேருந்து ஆரம்பித்து 5 வரைக்கும்னா மொத்தம் 6 டேட்டா. ஸோ 6 டேட்டா மட்டும் உங்களுக்கு பிரித்து வந்துடும். அதே மாதிரி இந்த டேட்டா மட்டும் வேணும்னா அதுக்கான இண்டெக்ஸை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்டா செட்டில் இருக்க சர்டைன் டேட்டாவை மட்டும் உங்களால் பிரித்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் டேட்டாவை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்டைன் டேட்டாவை லொக்கேட் பண்ணுறது. ஸோ இன்டிஜர் லொகேஷன் அக்வயர் கம்ப்ளீட் இன்ஃபோ அபவுட் சர்டைன் இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த டேட்டா செட்டில் சர்டைன் இண்டெக்ஸ் மூலமாக அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரன் பண்ணுறப்போ டேட்டா செட் டாட் ஐலாக் ஆஃப் 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவில் பல்பசாரோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தனியாக எடுத்துக்கோ அப்படின்னா நீங்கள் அந்த இண்டெக்ஸை மட்டும், ஸோ இப்போ 8னா இந்த இண்டெக்ஸை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த சாரிசார்டு இருக்குன்னா சாரிசார்டோட டைப் என்ன, சாரிசார்டோட டைப் 2 என்ன, சாரிசார்டோட ஹெச்பி என்ன, சாரிசார்டோட அட்டாக் பவர் என்ன, சாரிசார்டோட டிஃபென்ஸ் பவர் என்ன, சாரிசார்டோட ஸ்பெஷல் அட்டாக் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சாரிசார்டோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் அந்த ரோ இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஐலாக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஐலாக் ஆஃப் 0னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோ மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்றது அர்த்தம். இதே இது டேட்டா செட் டாட் ஐலாக் ஆஃப் 1 to 5 அப்படின்னா கம்ப்ளீட் த இன்ஃபோ அபவுட் இந்த இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து 5வது இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற மொத்த போக்கிமானோட இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ 1 இது 2 2வது போக்கிமானோட இன்ஃபர்மேஷன், 3வது போக்கிமானோட இன்ஃபர்மேஷன், 4வது போக்கிமானோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாவோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும். அடுத்து அக்வயர் ஸ்பெசிஃபிக் செல் டேட்டா. ஸோ ஸ்பெசிஃபிக் செல் டேட்டானா லைக் என்ன சொல்கிறது, லைக் இண்டெக்ஸ் லைக் ரோவில் அப்புறம் காலமில். ஸோ ரோவில் அப்புறம் வந்துட்டு காலம், ஸோ காலமில் 2வது காலமாக, ஸோ 2வது காலம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்டன் ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணும்போது விச் இஸ் லைக் 0 1, ஓகே இது 0 இது 1 அப்படின்னா அடுத்து இதில் வந்து 0 1 இது 2. ஸோ அப்படின்னா கிராஸ் தான் கிடைக்கும் இல்லையா, ஸோ நமக்கு கிராஸ் வரும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு செல்லை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி தனியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலமையும் ரோ நம்பரையும் நீங்கள் இண்டெக்ஸை அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் இண்டெக்ஸ் கமா ரோ இன் டேட்டா செட் டாட் ஐட்டர் ரோஸ். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் லூப்பை நிறைய டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா செட்டுன்றது இதுதான், இது இந்த மொத்த டேட்டா செட்டு தான். இந்த டேட்டா செட்டுன்றது நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சாச்சு, CSV ஃபைல் தான் ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணோம். அந்த டேட்டா செட்டில் ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்ற சொல்கிற இந்த வேர்டு தான் இது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸுன்றது என்னென்னா அந்த லைக் இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸு, இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இண்டெக்ஸ்குள்ளேயும் போய் அதோட டேட்டா ஃபுல்லாக தனியாக எடுக்கிறது. பாருங்கள் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே காலமை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆனால் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவாக நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர் லூப் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். ஃபர் ஆஃப் இண்டெக்ஸ் கமா ரோ இன் டேட்டா செட் அட் ஐட்டர் ரோஸ். ஸோ ஐட்டர் ரோஸ்ன்ற கீவேர்ட் மூலமாக நீங்கள் அந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டில் ஒவ்வொரு ரோவாக ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ 0th ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன், 2வது 1 2 3 4 அப்படின்னு சொல்லி டேட்டா செட்டுக்குள்ளேயே அப்படியே ஐட்ரேட் ஆகி மொத்த டேட்டாவும் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இது அந்த போக்கிமானோட பேர் எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். இதே இது ஃபில்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் லாக்குன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், LOC. ஸோ LOC ஆஃப் டேட்டா செட் 1 type 2 greater than 90. நீங்கள் ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 2 போக்கிமான் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டா இது பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஸ்பீடு ஸ்பெசிஃபை பண்ணலாமா. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் இந்த மாதிரி டேட்டா செட்டோட ஸ்பீடை ஸ்பெசிஃபை பண்ணலாம்.
இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா செட் இருக்குது. அந்த டேட்டா செட்டில் எதுக்கு எல்லாமே ஸ்பீடு வந்து 100க்கு மேலே இருக்கோ அந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் பிரித்து எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வந்திருக்கணும், பால்பாசார் வந்திருக்கணும். பால்பாசார் வராமல் ஏன் சார்ஜார்ட் வருது? ஏன்னா பால்பாசாரோட ஸ்பீட் வந்து வெறும் 45 தான். பட் ஆனால் சார்ஜார்டோட ஸ்பீடு வந்து 100. ஸோ சார்ஜார்டோட ஸ்பீடு வந்து 100 இருக்கிறதுனால ஸோ சார்ஜார்டோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி சில டேட்டாவை மட்டும் நீங்கள் எடுக்கணும். எந்த போக்கிமானுக்கு எல்லாமே 90க்கு மேலே இருக்குது ஸ்பீடு, எந்த போக்கிமானுக்கு ஸ்பெஷல் அட்டாக்ஸ் வந்து 100க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக அப்படி டேட்டா ஃபில்டர் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி டேட்டா செட் லாக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கண்டிஷன் எழுதுறது மூலமாக உங்களால் டேட்டாவை கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து அதே மாதிரி டேட்டாவை நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே டேட்டா செட்ன்ற வேரியபிள் போட்டுட்டு ஷார்ட் வேல்யூஸ் ஆஃப் அசெண்டிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ். ஸோ நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, ஸ்பீடை பேஸ் பண்ணி அப்படியே ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அசெண்டிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம், டிசைனிங் ஆர்டரில் ஃபில்டர் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடான என்ன சொல்கிறது லைக் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடான போக்கிமான் என்ன, டியாக்ஸி ஸ்பீட் ஃபார்ம், எனக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓகே, அப்புறம் நிஞ்சாக்ஸ். ஓகே, நிஞ்சாக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் பேஸ் பண்ணி போக்கிமானோட ஆர்டரை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ புரியுதா, டேட்டாவோட நீங்கள் எப்படி வேணும்னாலும் விளையாண்டுக்கலாம். ஸோ ஒரு டக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும், எந்த கண்ட்ரிலேருந்து அதிக சேல்ஸ் வந்துச்சு, எந்த சிட்டியில் அதிகமாக சேல் வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எதுலேருந்து அதிக இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி டிசைனிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறதோ, இல்லை அசெண்டிங்கில் ஷார்ட் பண்ணுறதோ, இல்லை அதுலேருந்து ஸ்பெசிஃபிக் டேட்டாவை எடுக்கிறதோ, மேக்ஸிமம் டேட்டா எடுக்கிறதோ. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா செட் 1.sort values of speed, ascending is equals to false. ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் டேட்டா செட்டை சர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வச்சு நம்மளால் ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டேட்டா செட்டை ஷார்ட் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் டேட்டா செட் இந்த பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா பேண்டாஸ் லைப்ரரி வச்சு தான் நம்ம இதை லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ சப்பில் அது பேண்டாஸ் வந்து பேக் எண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து எடிட்டிங் அ டேட்டா. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நீங்கள் வேறு இடத்துல வேறு எதை மாதிரி மாடிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு நியூ டேட்டா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு போக்கிமானோட பவரை அதோட ஹெச்பியையும் அதோட அட்டாக்கையும் ஆட் பண்ணி மொத்தமாக வேல்யூ என்ன வருதோ அதுதான் அந்த போக்கிமானோட பவர்னு இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த டேட்டா செட்டில் பாருங்கள் பவர்னு ஒரு காலமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக டேட்டா செட் ஆஃப் பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு டேட்டா செட் ஆஃப் 1 ஆஃப் ஹார்ஸ் பவர் ஹெச்பி ப்ளஸ் டேட்டா செட் ஆஃப் 1 ஆஃப் அட்டாக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பவரே கால்குலேட் ஆகிடும். ஸோ பவரோட வேல்யூ 94, அப்புறம் ரெண்டாவது போக்கிமானோட பவர் 122, மூணாவது போக்கிமானோட வேல்யூ 162, அப்புறம் நாலாவது வந்து 180. கைஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு போக்கிமானோட அந்த பவரை வந்துட்டு நம்ம சிம்பிளாக ஒரே லைனில் நம்மளால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வேல்யூஸை கொண்டு வர முடியும். அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பவர்ன்ற ஒரு காலம்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டா செட்லேயே சர்டைன் காலமை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் தான், டேட்டா செட் 1.drop கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ராப் ஆஃப் எதை ட்ராப் பண்ண போகிறீங்க, ரோவா காலமா காலம். ஸோ காலமில் பவர்ன்ற கீவேர்டில் இருக்கிற இந்த காலமை நீ ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா லெஜெண்டரி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த பவர்ன்ற காலமே காணாம், ஏன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அந்த பவர்ன்ற காலமை நம்ம ட்ராப் பண்ணனால ஸோ ஒரு காலமே நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ட்ராப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து இப்போ வரைக்குமே ஒரு டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வைக்கிறது இந்த சென்ஸ் நீங்கள் இப்போ வரைக்குமே சில ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா செட் 1 வந்து நான் திரும்ப இப்படி ரன் பண்ணி பவர்ன்ற வேல்யூவும் சேர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு அந்த டேட்டா இருக்கு இல்லையா, இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பவர்ன்ற ஒரு காலமே ஆட் ஆகிருக்கு. அப்படியே அந்த காலம் டேட்டாவை நீங்கள் 3 ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோல்டர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3 ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஓகே, நியூ ஃபைல் CSV, நியூ டேட்டா செட் .xlsx, அப்புறம் நியூ டேட்டா ஓகே. ஸோ CSV அப்படின்னு சொல்லி 2 ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. ஓகே, நியூ டேட்டா செட் ஐ திங்க் ஓவர் ரைட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. சடா, ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ பவர்ன்ற ஒரு காலமே புதுசாக ஆட் ஆகிருக்கு. முன்னாடி இருந்துச்சா? இல்லை. முன்னாடி இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட பழைய டேட்டா. இதில் பவர்ன்ற ஒரு காலம் இருந்துச்சா? இல்லை. பட் ஆனால் இப்போ ஆட் பண்ணி அதை ஃபைலாகவே நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்.
ஒரு டேட்டா செட்டை எப்படிலாம் ரீட் பண்ணி எப்படிலாம் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி சிஎஸ்வி ஃபைலில் சேவ் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம். அதுக்கு டெலிமெட்ரி என்ன வேணுன்றதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ நிறைய வழிகள் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நேற்று நம்ம பேசின மாதிரி அதோட டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுற மூலயமா ஓகே இங்கே பார்த்தீங்களா சிஎஸ்வி ஃபைல். ஐ திங்க் நீங்கள் சிஎஸ்வியாக கொடுக்காம இங்கே வந்துட்டு டிஎக்ஸ்டியாக கொடுக்கலாம். ஸோ 2txt ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் செக்கிங் நல் வேல்யூஸ் இன் டேட்டா செட். ஓகே இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்கள் டேட்டா செட்டை பாருங்கள். உங்கள் டேட்டா செட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் டேட்டா செட்டில் இந்த மாதிரி எம்டி செல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே எம்டி செல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி வேறு வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டேட்டா செட் 1.sna.ne கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ டைப் 2ல் வந்து ட்ரூ வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் டைப் 2 ஸோ நீங்கள் sna.any டைப் பண்ணி கோடு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா அது எந்த காலமில் எரர் இருக்குது, எந்த காலமில் நாட் அவைலபிள் NA வேல்யூஸ் இருக்குன்றதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஸோ எந்த காலமில் நாட் அவைலபிள் வேல்யூஸ் இருக்குது, உங்களுக்கு டைப் 2ன்ற காலமில் தான் நாட் அவைலபிள் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நிறைய வழிகளில் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அக்யூரிங் டேட்டா செட் வித்தவுட் நான் வேல்யூ பை ரிமூவிங் த என்டையர் காலம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப் 2ன்ற காலம் இருக்கு இல்லையா, அதில் நாட் அவைலபிள் வேல்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா செட்டை நீங்கள் திரும்ப சர்டன் காலம் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது, இல்லை எது எல்லாமே அப்படி நாட் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா ஸோ டேட்டா செட்டில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டேட்டாஸ் லைக் எம்டியாக இருக்கோ இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து பாய்சனு. ஸோ பாய்சனுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு இது 2 காலமே காணாம். ஸோ ஃப்ளையிங் ஸ்டேட்டாக வந்துருச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி நாட் அவைலபிள் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ அந்த இப்போ எங்கெங்கெல்லாமே இந்த மாதிரி எம்டி செல்ஸ் இருக்கோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த காலம் அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபில்லிங் நான் வித் மீன் தட் ஸ்பெசிஃபிக் காலம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்பீடுன்ற காலமில் வந்துட்டு எம்டி செல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஓகே ஃபில்டர் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்பீடுன்ற காலமில் நாட் அவைலபிள் ஏதாவது இருக்குது. இப்போ சில இடத்துல இந்த மாதிரி இப்படியெல்லாம் டேட்டா வந்து நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டேட்டாஸில் இந்த மாதிரி டெலீட் ஆகிருக்கு. பட் ஆனால் நீங்கள் அந்த ரோவை டெலீட் பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலமுக்கு ஃபுல்லாக மீனை கண்டுபிடிச்சி அந்த மீனை வச்சு இந்த எம்டி இருக்கிற இடத்துல எல்லாமே மீனால் ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த டேட்டா செட் டாட் ஃபில் NA ஆஃப் டேட்டா செட் ஸ்பீட் டாட் மீன். ஸோ எங்கெங்கெல்லாம் நாட் அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே மீனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு வழி. ஓகே அந்த காலமை அப்படியே அந்த ரோவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் எம்டி செல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மீன் வேல்யூவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்புறம் மேப்பிங் டேட்டா. மேப்பிங்ன்றது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் டேட்டா செட்டில் வந்துட்டு சில ஒரு கேரக்டர் இங்கே பார்த்தீங்களா ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரேஷனில் 1 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5ன்னு சொல்லி ஸோ 6th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி போக்கிமானோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே நம்பராக இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வேறு இதுக்கு மேப் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1ன்னு நம்பராக வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரிங்காக 1ன்னு மாற்று. ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட்டா செட்டை ரன் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் இப்படி இருந்தது, இதுதான் பழைய டேட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனில் 111ன்னு இருக்கும். இன்ஸ்டெட் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக நீங்கள் ஒரு இதுக்கு இன்னொன்று மேப் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் 6ன்னு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே SIX6 அப்படின்னு சொல்லி மாற்றலாம். லைக் 5ன்னு இருக்கிற இடத்துல FIVE அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங்குக்கு மேப் பண்ணி அனுப்பலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ மேப் ஆஃப் 1: எதுக்கு மேப் பண்ணணும், இது சோர்ஸு இது டெஸ்டினேஷன். ஸோ எதை வந்து எதுவாக மாற்ற போகிறீங்க, ஸோ எதை வந்து எதுவாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக அந்த டேட்டா எல்லாமே மேப் ஆகிடும். ஸோ அதே தான். ஸோ நம்ம அதே புக் தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் டூ எபிக் ஷார்ட் பை அங்கூர் வாரிக்கோ. ஸோ அதில் நான் ஒரே ஒரு சின்ன பேஜ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேரா இருக்குது. ஸோ அதை நான் ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். We have just one life. Why live it with just one identity? நமக்கு ஒரே ஒரு லைஃப் தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு ஐடென்டிட்டியோட எதுக்காக இருக்கணும்? ஏன்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது நிறைய இடத்துல நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை படிச்சுட்ருக்கீங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க.
அந்த பேரலெல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங்கோ, வெப் டிசைனிங்கோ, இல்லை வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோ, இல்லை ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான வேலையோ ஏதாவது ஒரு பண்ணுறப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ, உங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி நீ அது பண்ணிகிட்டு இருக்கல, அது பண்ணு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம், அதுக்குள்ளே இதுக்கு அதை பண்ணுற அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேபி வரலாம். ஓகே, கண்டிப்பாக வரும். ஓகே, அதை முறியடிக்கிற மாதிரி தான் இந்த கோட். Why live it with one just identity? Okay, so but we have, okay, இன்னொரு என்னன்னா, why can't be you an entrepreneur who also creates content? Why can't you have a day job and also sell your paintings on Instagram? Why can't you be a professional sports person along with applying for B schools? We crave novelty yet settle for one career life. We crave novelty yet choose to define ourselves just by one role, one title, one function, one designation. We have one life, but we don't need to be one person. Okay, so in the code nalla theliya vechukonga, we have one life, but we don't need to be one person. இன்னைக்கான like mindset coach இதுதான், mindset program, mindset session இதுதான். So thank you so much. Thank you once again. It's me Sanjay signing off. Until then, bye. We'll see you on the tomorrow session.